இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். தர்மையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:5 வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறதுல நேற்றைய தினத்திலே அந்த அமர்ந்திருக்கிறத குறித்து பார்த்தோம். நேற்று முந்தின தினத்துல ஆத்துமா அமர்ந்திருக்கிறதா. ஏன் அமர்ந்திருக்கிறது? ரட்சிப்புக்காக. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமாவே தேவனே நோக்கி நான் அமர்ந்திருங்கிறார். மறுபடியும் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க சொல்றார். அப்ப சங்கீதக்காரன் ஆத்மாவை குறித்து பாரம் உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை குறித்த பாரத்தோடு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? ஜீவித்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? காசு பணங்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? என்ன பாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? ஆத்மாவை குறித்த பாரம். ஆத்மா கிட்ட அவர் பேசுறாரு, நீ சைலண்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவராலே எனக்கு வந்துடும். நான் என்னவோ நம்பிக்கிட்டு இருக்கேன், எதையோ நம்பிக்கிட்டு இருக்கேன்னா, நான் என்ன நம்புறேனோ அது அவரால் எனக்கு அது கட்டாயம் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பிராக்கெட்ல செய்யலாம், சற்று நன்றி கவனிக்கவும். ஆமென். அப்ப என்னன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஆத்துமா தவிக்குது. நம்ம ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருப்போம், ரொம்ப நல்லா நேசித்திருப்போம், ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா நிற்பாங்க பாருங்க. அப்ப இந்த ஆத்துமா ரொம்ப தவிக்கும், புலம்பும், அழும், வேதனைப்படும். இல்லை, இந்த ஆத்துமா தான் இல்ல, மனுஷிகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆத்துமாவுல என்ன இருக்குங்க? பயங்கர வேதனையா இருக்குல்ல. அந்த இருதயத்துல வேதனை தான் ஆத்துமாவில வேதனை. அந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும் போது தான் தாவீது சொல்றாரு, நீ கொஞ்சம் சைலண்டா இரு, கொஞ்சம் சைலண்டா இரு. உடனே இப்படித்தான், சிறகு இப்படித்தான். அவங்க உள்ளத்துல உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது எப்படி எனக்கு சொல்ல, தங்கள் உள்ளத்திலே, அதாவது வாயினால நல்லா பேசுவாங்க. வாயினால நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்வாங்க. உள்ளத்துல நல்லா இருந்துருவியா, நல்லா இருந்துருவியா, நீ உள்ளத்துக்குள்ள இருந்து சபிப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசித்தவங்களா இருக்கலாம், நீங்களே அவங்கள பராமரிச்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை பராமரிச்சவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இந்த கர்த்தர் சொல்றார், தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கட்டும். நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். என்னை யார் சபிச்சா என்ன? எந்த சாபம் என்னை ஒன்று செய்யாது. நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன். நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்க வீடு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாமே நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க ஆத்துமா அமர்ந்திருக்கட்டும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில எத்தனையோ துக்கங்கள் ஐயா, எத்தனையோ வேதனை. மனுஷங்களை பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க சபிக்கிறத நான் அறிந்த போது ஆண்டவரே, என் இருதயம் கலங்கி போயிடுச்சுப்பா. அதனாலே நான் அழுதபடியே இருக்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தாவே அந்த இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் தேற்றுங்க ஆண்டவரே. நீதாமே அந்த ஆத்துமா அமர்ந்திருந்து கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை
எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் கர்த்தர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் இரட்டிப்பான பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல தேவைகளும் விருப்பங்களும் அனுதினமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளவோ நிறைவேற்றிடவோ மனிதன் தன் பலத்தினால் கூடாது. கர்த்தர் ஒருவரே யாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, நம்முடைய நாவிலிருந்து சொல் பிறவாத முன்னமே நம்முடைய தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று. ஆகவே உங்களின் ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்று சோர்ந்து போயிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையான பதில்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சிறியதாக கேட்டு ஜெபித்தவனுக்கு கர்த்தர் பெரியதான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபு விரக்தியான இருதயத்தோடும் வெறுமையான கையோடும் தன் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து போகின்றான். போகிறவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகின்றான் இப்படியாக, என்னோட இருந்து போகிற வழியிலே காப்பாற்றி உண்ண உணவும் உடுத்திக்கொள்ள வஸ்திரமும் தாரும், மீண்டும் நான் திரும்பி வரவும் பண்ணும் என்று. கர்த்தர் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டு திரளான ஆசீர்களை உடையவனாய் விருத்தியடைய செய்தார் என்று வாசித்தறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வெறுமையான அனுபவங்களுடன் விரக்தியான மனதுடன் உறவுகள் நண்பர்களினால் கைவிடப்பட்டும் ஏமாற்றப்பட்டவர்களாய் கடந்து போகின்ற உபத்திரவத்தின் பாதையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டுள்ளார். வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, நீ விசுவாசத்தினாலே ஜெபத்திலே எவைகளை கேட்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வெறுமைகளையும் மாற்றி வெற்றிடங்களையும் நிரப்பி உங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நன்மை, அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது! அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவனுள்ளவராய் என் அருகில் இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார்.
உலகத்தின் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தம்முடைய பிரசன்னத்தினால் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட நடந்து வருகிறார். என்னை எப்போதும் கரிசனை உடையவராய் இருக்கிறார். வியாதி நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல என்னை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தத்தாலே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் முறையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless. மே மாதம் 2000 கர்த்தரும் மேய்ப்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் உங்களை நிச்சய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 10ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இது எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாத காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில பாருங்கள், முதலாவது சொல்லப்படுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் அந்த 10 கற்பனைகளை பார்க்கிற வேளையிலே, அந்த 10 கற்பனைகளின் படி பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த வார்த்தை கொஞ்சம் முரண்பாடாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். மருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ற விதமாக இந்த நாட்களிலே அங்கே அவர்களுடைய முறையின்படி இந்த நாட்களில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே, ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே, அதாவது அதற்கு எதிர்மாறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமா இருந்தால் நாங்கள் எப்படியாக என்றால் ஆண்டோடைய சாயலாக இந்த நாட்களிலே அங்கே வர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மருமை பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறந்தால் மறுகன்னத்தை கொடியும் சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எவ்வளவு அதாவது கிறிஸ்தவர்களை கொண்டுவர்களாக இந்த நாட்களில் இருந்தாலும் அந்த 9வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் அவரை சந்தித்து அவரோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களை மாற்றிக் கொள்ளுகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்றால் அந்த ஜீவனை கொடுக்கிறவர் சொல்லுகிற பிரகாரம் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படியா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுவானா இருந்தால் அவன் கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களில் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு உலகத்தினுடைய காரியத்தை பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தைக்கு எதிர்மாறாகத்தான் இன்றைக்கு உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களில் மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தால் முதலாவது நாங்கள் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் நம்மை நெருக்கிறவர்கள், நம்மை
பிரச்சனைகளுக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்குகிறவர்கள் நம்மோடு இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்களோடு இந்த நாட்களை எதிர்த்து நிற்பது அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு அங்கே விரோதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்களாக இருந்தாலும் சரி, கற்பனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இங்கே தேவன் 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்கி இந்த நாட்களிலே அன்பு என்ற வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அடங்கும் என்பதைத்தான் இந்த நாட்கள் சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம். முதலாவது தேவனிடத்திலே அன்பு, இரண்டாவது தேவனுடைய கட்டளை நிறைவேறுகிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவன் மாணவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கெனடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் Zoom ID மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 821-632-3612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்கள் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070183 அல்லது 2899978123. Tamilka toll free 8665579886. வைபர் ஐமோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 என்ற இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையில் விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமிதமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம்
குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை உன் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், இல்லங்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருக்கும் சங்கம வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ்கூசு வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.